என்ன பார்க்க போகிறோம்னா நவதானிய ஹெல்த்தியான நவதானிய தோசை பார்க்க போகிறோம். இதில் ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கோம், உள்ளே சேர்த்துக்கலாம். அதே கப்புக்கு இந்த மாதிரி ஒரு கப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் உருட்டு பருப்பும் சேர்த்துக்கிடலாம், இந்த மாதிரி தொளி உளுந்தும் சேர்த்துக்கலாம். நான் இது சேர்த்துக்கிறேன். அதேமாரி பட்டாணி கொஞ்சம் எடுத்துருக்கோம். அதே கப்பில் கொஞ்சம் அது போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப்பு இந்த அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் இந்த தட்டைப்பயிறு எடுத்துருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது காணும் எல்லா தானியங்களும் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்னென்ன தானியம் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம், அதையும் உள்ளே சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஒரு நைட்டு ஃபுல்லும் ஊற வச்சுருவோம். இது ஃபுல்லுமே என்ன செய்கிறோம், மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லும் எல்லா தானியங்களும் சேர்த்துக்கோங்க. என்னென்ன உங்கள்கிட்ட இருக்கோ அது ஃபுல்லும் சேர்த்துக்கோங்க. நான் இது ஃபுல்லும் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாமே சேர்த்துக்கிடலாம், நிலக்கடலை. ஓகேவா? இப்போ இது ஃபுல்லும் நைட்டு ஃபுல்லும் ஊற வச்சுட்டு காலையில் வந்து பார்ப்போம். கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், 1/4 கப், அவ்வளோதாங்க. இது நைட்டு ஃபுல்லு ஊற வச்சுட்டு காலையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிடுவோம். இங்கே பாருங்கள், ஒரு நைட்டு ஃபுல்லும் ஊறிடுச்சு. எப்படி நுரையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இது ஃபுல்லு என்ன செஞ்சுக்கலாம், அரைச்சிக்கலாம். 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கிடுவோம். இப்போ கிரைண்டர் வச்சுட்டோம், உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். ஓகேவா? சேர்த்தாச்சு. தண்ணி ஊற்றிக்கிடலாம். இந்த மாதிரி அரைச்ச உடனே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுருக்கோம். இப்போ ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை உள்ளே சேர்த்துக்கிறலாம். மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, வச்சு தோசை பாத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். தோசைக்கல் வச்சுருக்கோம், அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தோசை ஊற்றி எண்ணெய் ஊற்றிருக்கோம், ஆகட்டும் கொஞ்சம். அவ்வளோதாங்க, நம்ம தோசை ரெடி ஆகிட்டு. நவதானிய தோசைங்கள் அவ்வளோதான். ஆல்வேஸ்